விருத்தாசலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ரயில் வண்டியின் 7 கண்ணாடிகள் உடைந்ததாக கூறப்படுகின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? பயணிகள் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? இது குறித்து என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகின்றது? வணக்கம் மோகன். விருதாச்சலத்துல வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு சம்பவம் தொடர்பாக தற்போது விருதாச்சலம் விருப்பப்பாதை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல ரயில் நிலையம் உள்ளது. இங்கு சென்னையிலிருந்தே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி வந்த வந்தே பாரத் ரயில் விருதாச்சலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அருகே சென்ற பொழுது 3க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அந்த வந்தே பாரத் ரயில் மீது கற்களை வீசியுள்ளனர். அதில் 7 கண்ணாடிகள் அடுத்தடுத்து உடைந்துள்ளது. அதில் பயணம் செய்த பயணிகள் பெரும் அச்சத்தில் ஏற்படுகின்றனர். அந்த கண்ணாடிகள் உடைக்கப்படும் போது, திடீரென உடைக்கப்படும் போது அந்த ரயிலில் பயணித்த பயணிகள் மிகுந்த அச்சமடைந்தனர். இது குறித்து ரயில் ஓட்டுநர் திருச்சி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கிருந்து விருதாச்சலம் ரயில்வே போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேர்ல ரயில்வே விருப்பப்பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில எந்த ஒரு கண்காணிப்பு கேமரா இல்லாத காரணத்தால் யார் வீசினார்கள் என்பது குறித்து தகவல்கள் தெரியாமல் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த ரயிலில் உள்ள கேமராக்கள் மூலம் யார் இந்த சம்பவத்தை செய்தார்கள் என்று குறித்தும் சிசிடிவி அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் தற்போது போலீசார் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த வந்தே பாரத் ரயில் மீது கல்வீசிய மர்ம நபர்கள் யார், எதற்காக செய்தார்கள் என்பது குறித்தும் தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.